உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு தாமினி, உன்னோட பகை என்னோட தானே. இதுல என் அம்மாவை இதுக்காக பழி வாங்குற. இந்த நிமிஷம் வர ராதாக்கு துணையா நிக்கிற. அத்தனை பேர் கூடயும் எனக்கு பகைதான். சரி, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கறேன். ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணி நீ இந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிடலாம். என்ன? நீ நிக்கிற இடத்துல அப்படியே முட்டி போட்டு தலை குனிஞ்சு தரைய தொடணும். கண்ணா மோகன், இன்னைக்கு உனக்கு உன் தகுதி என்னன்னு நாங்க காட்டியே தீருவோம். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் மட்டி போடு. முட்டி போடியா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு உடனே மாத்திரை கொடுக்கலன்னா இவங்களுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி இருக்கும். நான் உண்மையே சொல்லிடுறேன், அப்படியே அட்மிட் பண்ணாலும் இவங்க உயிர் பொழைக்க கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் சார்? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? மோகன், நீ எங்க போயிருக்க? இந்த மாத்திரை இத வச்சு உன் அம்மாவோட உயிரை காப்பாத்த. தேங்க்யூ. என்ன பண்ற நீ? எனக்கு சொந்தமானதா உரிமை கொண்டாடுறேன். வேற என்ன? அப்புறம் மோகன், நீ கொஞ்சம் கூட சுயநலமா யோசிக்காத ஆளுன்னு எனக்கு தெரியும். பிச்சையா கொடுக்கற எதையும் நீ வாங்குறதுக்கு உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். மாத்திரையை இப்போ நீ வாங்கிக்கிட்ட, ஆனா அதுக்கான விலையை கொடுக்க மாட்டியா? இந்த மாத்திரையால எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த மாத்திரைக்கு பதிலான என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்க. கிரேட். அப்போ டைம் வந்தாச்சு. இது வரைக்கும் நான் உனக்கு என்னெல்லாம் கொடுத்தேனோ எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இது வரைக்கும் நான் ஆபீஸ்ல பல வருஷமா உனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்கேன். சோ இன்னைக்கு நீ எனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தாகணும். சம்மதமா?
இவளோட ஆஃபரை நான் ஏத்துக்கணும். எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் திரும்ப அடைய இதுதான் வாய்ப்பு. எனக்கு சம்மதம். கிரேட். அத கொடுங்க. இந்தா உன்னோட சேலரி. அட்வான்ஸை வச்சுக்கோ. இத வேணான்னு சொல்லாத மோகன். எனக்கு நல்லா தெரியும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட உன் கொள்கைக்கு எதிரானதுதான். பட் உன்னோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் யோசி. இந்த நேரத்துல இந்த பணம் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அதுவும் இல்லாம இந்த 2 நாள்ல நீ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருப்ப பணம் எந்த அளவுக்கு மனுஷனுக்கு முக்கியம்னு. டாக்டர் சார், உங்க ஃபீஸை நான் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாமா? இதுதான் பில். 1ஆம் தேதிக்கு மேல மெடிக்கல் ஸ்டோருக்கு பணத்தை கொடுத்துருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ராகுல் மேல ஃபேன் விழுந்தது, அம்மா மேல அட்டாக், இது எல்லாம் உன்னோட வேலை தானே? இல்ல மோகன், நான் எதுவுமே பண்ணல. ஐ ப்ராமிஸ். உனக்கு இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே உன்னோட வெறும் கெட்ட நேரத்தால தான் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்னோட பார்வை உன் மேல ஒவ்வொரு நொடியும் இருக்கு. எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். உன்னோட பேச்சுல எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை தாமினி. என்னோட குடும்பத்தை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தினியோ அதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன். இப்ப என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்கு. உன் கூடவே இருப்பேன். சரியான சந்தர்ப்பம் பார்த்து உன்னை அட்டாக் பண்ணுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.